எதில் குறை சொல்ல முடியும்? எதில் நீ என்னை குறை சொல்கிறியோ அதில் தான்டா நான் சிக்ஸரே அடிப்பண்ற மாதிரி தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடக்குது. டிவிக்கே போட்டு புழக்கலாம்னு சொல்லிட்டு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப, அதாவது காலங்காலமாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னிருந்தே திமுகவில் எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதாவது பழைய வீடியோ எழுச்சிமிகு பட்டியலின தலைவர் எல்லாரும் சமம் என்று நினைக்கணும், எல்லாருமே வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த மக்களும் பின்தங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தலைவர் திருமாவளவர்கள் பழைய வீடியோ ஒன்று பேசுனது ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. அது என்னன்னா, திமுக அவர்கள்ட்ட கேட்கும்போது ஸ்டாலின் அவர் சொன்னாராமா, அதாவது அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க, கனவுல கூட நினச்சி பார்த்துங்க, நீங்கள் வந்து ஓட்டு கேளுங்க, எங்களுக்காக 234 தொகுதியில் வந்து ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு வர வைங்க, வந்து எங்கள் கூட கூட்டணியில் ஒட்டுணியுமே ஒட்டிக்கிட்டு இருக்குங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ. அந்த வீடியோ வைரலாக இருக்கு. அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில், அந்த பேச்சுக்கே இடமில்லை. வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். இதுதான் ஜனநாயகமா? என்ன காரணம்? இத்தனை காலமா வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்டும் நீ தரவே மாட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், நீ என்ன சொல்றது நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திராவிட கழகம், இது திமுக மட்டும் இல்லை அதிமுகவும் இந்த மாதிரி வந்து யாரையும் வந்து தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு குரலை வந்து மேலே உயர்த்துறது தான் சரித்திரமே கிடையாது. அந்த சரித்திரத்தை உடைச்சி, ஐயோ என்னடா இது டிவிக்காக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எதில் குறை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது. நல்ல விஷயம் தான். அதாவது டிஎம்கேவோட மைனஸ் என்ன, அந்த சாதிய எண்ணங்கள் கொண்ட ஆணவ படுகொலைகள், அந்த ஆணவ படுகொலையை வந்து இது பண்ணோம் அப்படின்னா நாங்கள் சட்டம் ஏற்றுவோம், நாங்கள் ஜெயிச்சாதான் சட்டம் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி வருது. நீ என்ன ஜெயிச்சு சட்டம், நீ வா அமைச்சராக வந்து உட்காரு, உன் மக்களுக்காக நீயே போராடு, நீ வந்து போராடலாம் தேவையில்ல, நீ அமைச்சிரு, நீ என்ன நினைக்கிற அதான் நடக்கணும்னு சொல்லி அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா, அப்பா டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், இங்கே வந்து டிஎம்கேயோட மைனஸ் என்ன, கஞ்சா போதை. அந்த கஞ்சா போதைக்கு கையெழுத்தில் அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதுலேயும் கையெழுத்து. இதெல்லாம் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனமாக வைக்கலாம். இது வந்து டிஎம்கே ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது, இது டிஎம்கே ஆட்சியிலே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்தது, ஆனால் அது செயல்பட்டதா அப்படின்ற ஒரு அத்தாட்சி எதுவுமே இல்லை. இங்கே எல்லாம் வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. அதை குற்ற நடவடிக்கையை குறைக்காததுக்கு என்ன செயல்பாடு எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ சேரமில் ரவுடியில் கூட்டு வச்சு மிரட்டிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி, திருச்சியில் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே ரவுடிகளுக்கு ஒரு பயம் வருது, இங்கே கொள்ளையடிக்கிறவனுக்கு ஒரு பயம் வருது.